அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடுகளை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த சில வாரங்களாக நாங்கள் தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு சிறிய மாற்றம் நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பது என்று நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். குறிப்பாக நான் கூறுவது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் பொன்னம் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக முன்வைத்தோம். ஏனென்றால் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற அந்த தொனியில்தான் எல்லா செயல்பாடுகளும் தங்களை விட வேறு ஒருவருமே இல்லை என்று செயல்பட்டு கொண்டிருந்த விடயத்தை நாங்கள் விமர்சித்தோம். நிச்சயமாக நாங்கள் அதனொரு விளைவாக தேர்தலினால் வந்திருக்கின்ற அந்த முடிவுகள் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன என்று நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கலாம். ஆனால் முற்றுமுழுதாக மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதில் பிழைகள் வந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆனால் நாங்கள் அவர்களை நுனிக்காலில் இந்த நேரம் நிற்கக்கூடிய மாதிரியாக நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவார்கள். நீங்கள் கடந்த 3 வாரங்கள் இந்த நிலைமைகள் தொடர்பாக பேசும்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக நிறைய முயற்சிகள் எடுத்தார்கள். நீங்களே எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருந்தீர்கள். ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்தது, செல்வம் அடைக்கலன் அவர்களை சந்தித்த அந்த விடயங்களை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது அந்த விடயங்கள் தொடர்பாக அடுத்த கட்டத்துக்கு செல்வது போல் தெரிகின்றது. உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு ராமேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுக்கும் இந்த புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான இந்த முயற்சிக்கு என்ன நிலையில் இப்பொழுது இருக்கின்றது என்று கூற முடியுமா? உண்மைதான். அவர் பல சுற்று பேச்சுக்கள் நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் கூடி கதைத்த விடயங்களை தெரியப்படுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் ஜனவரி 25ஆம் தேதி அவர்கள் உத்தியோகபூர்வமாக அவர் அந்த முயற்சிகள் தொடர்பாக ஒவ்வொரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற சந்திப்புகள்லாம் இதுவரை நடைபெற்றது. ஆகவே நேற்றைய தினம் இதோடமான ஒரு உத்தியோகபூர்வமான கட்சிகளுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு, ஒரு பேச்சுவார்த்தை, கலந்துரையாடல் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. அது தற்போது ஒத்திவைக்கப்பட்டு நாளைய தினம் ஜனவரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த சந்திப்புக்கான ஒரு நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே கொழும்பிலே மனோகணேசன் மற்றும் ரிசாட் பதியுதீன் உள்ளிட்டவர்களோடும் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே அங்கு இந்த 3 தரப்பினர், நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய இந்த 3 தரப்புகளோடும் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுபவர்கள் பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு தொடர்பாக இவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பாக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. இப்போது அந்த முயற்சி ஒரு படி முன்னேற்ற நிலையிலே இருக்கின்ற போது அது அடுத்த கட்டமாக இப்போது தமிழ் பேசும் சமூகங்களாக இந்த புதிய அரசியலமைப்பு முயற்சியிலே இவ்வாறான நிலைப்பாடுகளை பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடல் நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினம் பாராளுமன்ற கட்டடத்திலோ இல்லை கொழும்பில் இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அலுவலகத்திலோ அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்களோடும் மனோகணேசனும் ரிசாட் பதியுதீன் உள்ளிட்டவரும் கலந்து கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முயற்சி நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து இப்போ அந்த முன்னெடுப்புகள் தொடர்பாக பொறுப்பு கூறல் விடயங்களை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் இது இன்றைய காலத்திலே மிக மிக அவசியமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக கூறி வருகின்றோம். ஆகவே கால பொருத்தமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி இப்போது ஒரு எல்லோராலும் இது ஒரு தேவை உணரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோருமே இணைந்து இந்த முயற்சியை ஒரு வலிச்சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே யார் தொடங்குகின்றார்கள், யார் முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கடந்து தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒரு புள்ளியிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு தொடர்பாக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எல்லோருமே ஓரளவு அரசியல் கடந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்
இந்த விடயத்திலே இணையாமல் வெளியே நிற்பதனூடாக தமிழ் மக்களுடைய விடயங்கள் இருந்து அந்த தரப்பு முற்றாக வெளியே நிற்கின்றது என்கின்ற ஒரு பக்கம் வரக்கூடிய ஒரு எதிர்நிலை இருப்பதையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த முயற்சி ஒரு ஒரு தீர்மானகரமான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு கூறும் பொழுது ராமேந்திரன் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்ற என்றால் எல்லோரும் என்று சொல்லும் பொழுது இதுதான் முதல் தடவையாக தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில் நான் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பேசுகின்ற தொனி இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கு. இப்போ நீங்கள் கூறுகிறீர்கள் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, இந்த நேரத்தில் ராமேந்திரன், இந்த சந்திப்பு தொடர்பாக தியதி மாற்றம், இந்த கூட்டம் தொடர்பாக தியதி மாற்றம் ஒன்று வந்திருப்பது போல் தெரிகின்றது. தியதி மாற்றத்துக்கு என்ன காரணம்? உண்மையிலே இவர் முதலாக ஸ்ரீதரன் அவர்களைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்தித்தார். அது ஸ்ரீதரன் என்கிற ஒரு தனிநபருக்காகவோ இல்லை ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினருக்காகவோ அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். தற்போதைய நிலவரத்தின்படி தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தலிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக அவருடைய தலைமை பொறுப்பு என்பது ஒரு தற்காலிகமாக ஒரு விளக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய நிலைப்பாடு சார்ந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தரப்பாகவும் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராகவும் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தமிழரசு கட்சி சார்பாகத்தான் ஸ்ரீதரன் அவர்களை கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த விடயத்திலே அணுகி இருக்கின்றார். ஆனால் தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற உள்கட்சி விவகாரம், உள்கட்சி பூசல் என்பது, அதாவது சுமந்திரன் ஸ்ரீதரன் அணிகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்த பகை என்பது, அந்த உள்கட்சி முரண்பாடுகள் பூதாகரமாக இன்று தமிழ் மக்களுடைய ஒரு தேசம் ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய விடயத்திலே அது பிரதிபலிக்கின்ற அளவுக்கு அது எல்லை மீறி சென்றிருக்கின்றது. ஆகவே இப்போது தமிழரசு கட்சி இந்த முயற்சிகளிலே இருந்து விலகுவதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுடைய மத்திய குழு கூட்டத்திலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கலந்துரையாடப்பட்டு ஒரு காரசாரமாக அந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தாங்கள் தமிழரசு கட்சி இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் அந்த பேச்சுவார்த்தையிலே தமிழரசு கட்சி பங்கேற்காது என்கின்ற ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே தமிழரசு கட்சி எல்லோருமே இணைந்து ஒருவரை விட்டு சென்று இந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் இணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் தரப்பினர் மேலும் ஒரு அவகாசத்தை வழங்கும் வகையிலே 27ஆம் தேதிக்கு அதை மாற்றி இருக்கின்றார்கள். அந்த 27ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்திலே தமிழரசு கட்சியோடு சந்தித்து அவர்கள் அதற்கான ஒரு 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 கோரிக்கையை முன்வைப்பதன் ஊடாக அவர்களை தொடர்ச்சியாக இதிலே தக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் தேதி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு மிகவும் இந்த அணுகுமுறை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுக்கின்ற இந்த அணுகுமுறை உண்மையிலே மிக ஒரு சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் இதே போன்று தமிழ் தேசியம் சார்ந்து பல முன்னெடுப்புகள் கடந்த 15 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக அண்மையிலே இந்த ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், அதற்கு முன்னரான பல ஒற்றுமை முயற்சிகள், இதிலே கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முரட்டு பிடிவாதம் பிடித்து வெளியே நின்ற போது பல சந்தர்ப்பங்கள் இவர்களுக்காக பல சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பல சந்தர்ப்பங்களில் மீண்டும் இவர்கள் அதை மூர்க்கத்தனமாக எதிர்த்த போது கூட அந்த ஏற்பாடு செய்தவர்கள், அந்த முன்னின்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேச முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள். இப்போது கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த முன்னெடுப்பில் இணைந்து பயணிக்க முடியும், அவர்களோடு பேச விரும்புகின்றோம், அவர்களுக்கான வாய்ப்பு கதவுகள் திறந்திருக்கின்றது என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களிலே பலரும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அவை எதையுமே இவர்கள் நிராகரித்திருந்தார்கள். இன்று அந்த நிராகரிப்புக்கும் இன்று தமிழரசு கட்சியினுடைய நிராகரிப்புக்கும் எந்த வித்தியாசமும் நாங்கள் பார்க்க முடியவில்லை. அந்த ரெண்டுமே ஒரு கட்சி சார்ந்த சுயநல நோக்கங்களுக்காகத்தான் அந்த நிராகரிப்புகள் இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுவரை காலமும் அந்த முன்னெடுப்புகளை நிராகரித்ததற்கு இருந்த காரணம் அவர்களுடைய தங்களுடைய சொந்த நிலைப்பாடு.
ஒரு சுயலாப அரசியல். ஏன்னால் அவர்கள் எப்போதுமே தங்களைத்தான் ஒரு தனித்துவமானவர்களாக காட்டிக் போது ஏனையவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த மனப்பக்குவம் என்பது அவர்களிடம் இருக்கவில்லை. ஆகவே யாரோ ஒருவர் முன்னெடுத்த முன்னெடுப்பிலே நாங்கள் பயணிப்பதா என்கின்ற அந்த ஈகோ, தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பு அவர்களை நிராகரிக்க வைத்தது. அதைவிட எதிர்ப்பரசியல் என்பது அவர்களுடைய பிரதான ஒரு இலக்காக இருந்தது. இந்த தமிழரசு கட்சியும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் நின்று கொண்டு ஒரு கட்சிக்குள் உள்கட்சி விவகாரம் என்பது பூதாகரமாக இருக்கின்றது. அந்த தமிழரசு கட்சி நீயா நானா என்கின்ற ஒரு போட்டியிலே நிற்கின்றது. இந்த வடக்கு கிழக்கில் எங்களுக்கு தான் ஒரு அமோகமான ஒரு ஒரு ஆதரவு இருக்கின்றது. நாங்கள்லாம் ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்கின்றோம். இன்று முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 4 கட்சிகள் இணைந்து பெற்ற இடங்களை இன்று நாங்கள் ஒரு தனியொரு கட்சியாக நாங்கள் இன்று பெற்றிருக்கின்றோம் என்று அவர்கள் தங்களை ஒரு மமதையான நிலையில் நின்று கொண்டு அவர்கள் இப்போது ஒரு அப்படியான ஒரு எதிர்ப்பை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிலையில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக அந்த திகதியை மாற்றி எல்லோருமே இணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் திகதி மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அணுகுமுறையை நாங்கள் இந்த இடத்திலே மனதார வரவேற்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் அந்த மனப்பக்குவம் வந்திருக்கின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியை இதைத்தான் நாங்கள் 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்றோம். நாங்கள் சில இடங்களில் இருந்து சமமாக பேசும் பொழுதுதான் ஒரு தெளிவு வரும். அங்கே இருந்து வெளிக்கிட்டு வந்து நீங்கள் எதிர்ப்பு அரசியலை செய்வதால் என்றையுமே சாதிக்க முடியாது. ஆனால் இந்த மனப்பக்குவத்தை மிகவும் சிறப்பாக நாங்கள் வரவேற்போம். ராமேந்திரன், இதிலிருந்து மேலே செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ நீங்கள் கூறினீர்கள் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு, இதே நிலைப்பாடு தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடைப்பிடித்தன்னு சொல்லி மாறி மாறி இவர்கள் கடைப்பிடித்து கொண்டிருந்தால் எவ்வாறு இந்த தமிழ் மக்களுடைய புதிய அரசியல் அல்லது ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக எவ்வாறு முன்னகர்க்கப் போகின்றது என்ற பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் இப்போ கூறிய விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது CVK சிவஞானம் அவர்கள் அழைப்பு கிடைத்தால் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? உண்மைதான். உண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்களை கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் சந்தித்தார். அது தொடர்பாக எங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்களால் தெரியப்படுத்தப்பட்டது. ஆனால் கட்சிக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்தவித அழைப்புகளும் அனுப்பப்படவில்லை. ஆகவே அப்படியான ஒரு நிலைமையிலே அழைப்பு கிடைத்தால் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் CVK சிவஞானம் கூறியிருந்தார். அவ்வாறு கூறியதற்கு பிற்பாடுதான் தமிழரசு கட்சி இந்த பேச்சுக்களில் பங்கெடுப்பதில்லை என்கின்ற நிலைப்பாட்டை கட்சி ரீதியாக அறிவித்தார்கள். ஆக ஒரு பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் கூறுகின்ற நாங்கள் அழைப்பு கிடைத்தால் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று அந்த அழைப்பு கிடைப்பதற்கு முன்னரே, அதாவது இவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நேரடியாக சென்று தெரிவித்ததை கடந்து தான் பதில் தலைவர் செயலாளர் சத்தியலிங்கம் நாங்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிக்கு என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆக ஸ்ரீதரன் அவர்களை அவர்கள் ஒரு தனிநபராக பார்க்கின்றார்கள். இது எவ்வளவு தூரம் அந்த உள்கட்சி மோதலுடைய உச்சம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய மக்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறோம். ஒரு கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற குழு 8 நாடாளுமன்ற உறுப்பினர், இது நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். ஏற்கனவே ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்கின்றார். அப்படியான ஒரு நிலையிலே இப்போது அவர்கள் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை, அதன் காரணமாக நாங்கள் வந்தால் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று CVK சிவஞானம் சொல்கின்றார். ஆனால் கட்சி ரீதியாக அறிவிப்பு வருகின்றது இதிலே பங்கெடுப்பதில்லை. ஆகவே இதிலே பின்னணியில சுமந்திரன் அவர்கள் இருக்கின்ற, ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் இதிலே தோற்கடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் அவர் தான் இதிலே முதல் ஆளாக நின்று கொண்டு தான் ஏதோ அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை கொண்டு நகர்த்துவதாக பெரிய ஒரு படம் காட்டியிருப்பார்கள். ஆனால் மக்கள் கொடுத்த பாடம் இன்று அவருக்கு அதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் இப்படியான ஒரு நிலைமையில இருக்கின்ற போது CVK சிவஞானம் அவர்களை ஒரு பொம்மையாக பதில் தலைவராக வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டுவிக்கின்ற போக்கை தான் நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் ஏற்கனவே அவர்கள் இந்த விடயத்தை எப்படியாவது ஒரு நுணுக்கமாக குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய மத்திய குழு கூட்டத்திலே புதிய அரசியலமைப்பு தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு, அதாவது கட்சிக்குள் அந்த விடயங்களை கையாள்வதற்காக ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த 7 பேர் கொண்ட குழுவிலே சுமந்திரன் என்னால் அவர் தான் அதுக்குள் வர வேண்டும் என்பதற்காக அவர்களாக உருவாக்கி கொண்டதான் அந்த குழு. அதிலே சாணக்கியன், ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்களும் சுமந்திரன் போன்றவர்கள் உள்ளிட்ட 7 பேரை அவர்கள் அமைத்திருக்கிறார்.
அதாவது நாங்கள் கட்சி ரீதியாக நாங்கள் ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கின்றோம். அந்த குழு இது தொடர்பாக ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்றால் அங்கே குழுவிலே சுமந்திரன் இருந்தாலே நினைக்க வேண்டியான். அவர் சட்டம் பிள்ளை அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அங்கே தீர்ப்பாக இருக்க போகின்றது. ஆகவே அங்கே அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தமிழரசு கட்சி நாங்கள் எல்லோரும் இணைந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட போவதில்லை என்பதாக அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த முடிவு என்பது வெறுமனே தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு தன்முனைப்பு நிலைப்பாட்டிலே எடுக்கப்பட்ட முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, ஒரு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த விடயங்களை ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையாக நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கால நெருக்கடியிலே முன்னெடுக்கப்படுகின்ற விடயத்திலே ஒரு இணைந்த கைகளாக அதிலே பலப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை நிராகரித்து இவர்கள் இப்படியான முடிவெடுத்திருப்பது என்பது தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு முற்றிலும் விரோதமான முடிவு. தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு என்பது ஒரு நாங்கள் இன்று கயந்திரமார் பொன்னம்பலம் தரப்பினரை இந்த நொடிப்பொழுது கூட அவர்களுடைய கடந்த 15 ஆண்டு கால அரசியல் செயல்பாடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு கால பொருத்தமான முன்னெடுப்பு. அதற்காக அவர்கள் எடுக்கின்ற அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் மனதார பாராட்டி வரவேற்கின்றோம். ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் அந்த மாற்றங்களை அங்கீகரிக்கவும் தயாராக இருக்கணும். என்றால் எங்களுடைய நோக்கம் நிலைப்பாடுகள் என்பது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேச விடுதலை சார்ந்து ஒரு தேசமாக தமிழ் மக்களுடைய ஒரு குரலாகவும் அவர்களுடைய பார்வையாகவும் தான் எங்களுடைய அவதானிப்புகள் இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அப்படியான ஒன்றல்ல. ஆகவே அதை நிச்சயமாக இந்த இடத்திலே நாங்கள் ஒரு வன்மையாக ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல, ஏன்னால் ஒரு புதிய ஒரு அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான காலகட்டம் இருக்கின்றது. ராஜபக்சேகளிடமிருந்து ரணில் தரப்பிடம் கைமாறுவதும் ரணிலிடமிருந்து ராஜபக்சேகளிடம் கைமாறுவதும் என்பது அது மைத்திரி நடுவிலே வந்தது. அந்த விடயங்கள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். ஆனால் ஒரு அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது கடந்த 76 ஆண்டு கால இந்த இலங்கை அரசியலிலே ஒரு புதிய யுகத்தினுடைய ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு நம்பிக்கையோடு அது அந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் உற்று நோக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் தமிழ் தரப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நிச்சயம் வழங்கியே ஆக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டு அதற்கு பின்னர் நாங்கள் அடுத்தவர் மீது கையெழுத்தி குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பதிலே எந்தவித பயனும் இல்லை. ஆகவே ஒரு புதிய முறைமை மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்திலே தமிழ் தரப்பு அப்படி பங்கேற்பது, ஒரு கட்சி சார்பாக பங்கேற்பதா, கட்சி நலனை முன்னிறுத்தி பங்கேற்பதா, இல்லை நபர்களை முன்னிறுத்தி பங்கேற்பதா, இல்லை எங்களுடைய தேசமாக எங்களுடைய ஈழத்தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரதிநிதிகளாக பங்கேற்பதா, இதுதான் முக்கியமான ஒரு அடைவாக இருக்கின்றது, முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இப்போதைய நிலைமையிலே தமிழ் மக்களுடைய ஒரு தேசமாக வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு தேசமாக நாங்கள் இந்த முன்னெடுப்பிலே செல்கின்ற போதுதான் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அங்கே சரியான முறையில பிரதிபலிக்க முடியும். சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி என்பதை கடந்து சுமந்திரன் என்பவர் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இதுவரை காலம் செயல்பட்டதன் காரணமாகத்தான் அந்த ஏக்கிய ராஜ்ஜி என்கின்ற ஒரு மோசடித்தனமான ஒரு விடயத்தை 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்ற பார்த்தார்கள். அந்த ஏக்கிய ராஜ்ஜி என்பது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான். அதை இவர்கள் வேறு வடிவத்திலே கொழுக்கட்டையும் மோதவும் வடிவங்களிலே வேறாக இருந்தாலும் அதனுடைய உள்ளுடல் என்பது ஒன்றுதான். அதே போன்று ஒற்றையாட்சி என்பதாக இருந்தாலும் சரி, ஏக்கிய ராஜ்ஜி என்று இருந்தாலும் சரி, அப்படியான வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை ஏமாற்றி தமிழ் மக்களையும் அதிலே ஒரு பங்குதாரராக கொண்டு வந்து ஒரு வரலாற்று துரோகத்தை செய்வதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் அப்படியாக அல்லாமல் ஒரு தேசமாக தமிழர்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 8 தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்று, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று. ஆகவே இந்த 10 பேரும் 3 தரப்பாக இருக்கின்றார்கள். அந்த 3 தரப்பும் தனித்தனி தரப்பாக அல்லாமல் ஒன்றாக ஓரணியாக நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்பது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும், அதுக்கு தான் ஒரு முன்மாதிரியாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய விவகாரத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
ஆகவே அந்த அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் அதிலிருந்து எப்படி முன்னோக்கி செல்வது என்பதோட கலந்துரையாடுவதுதான் இதனுடைய நோக்கம். ஆகவே இதிலே பங்கெடுப்பது என்பது ஈழத்தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை விவகாரத்திலே ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அதை நிராகரிப்பது என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பாரிய துரோகம். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு அது இதிலே நாங்கள் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று பார்க்கவில்லை. இது தமிழர் தேசத்தினுடைய முன்னெடுப்பு. இது என்று கால பொருத்தமான விடயம். மிக மிக முக்கியமாக எல்லோருமே இதிலே யார் யார் இதிலே பங்கெடுக்க ஆர்வம் உள்ளவர்கள் இப்ப நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த 3 கட்சிகள் என்று அல்லாமல் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளை இணைத்து இந்த முன்னெடுப்பை இவர்கள் செய்ய வேண்டும். அதோடு புத்திஜீவிகளையும் புலத்தில் உள்ளவர்களையும் வேறுபாடுகள் வேற்றுமைகள் அல்லாமல் எல்லோரையும் ஒன்றிணைத்து இதை கலந்துரையாடி இதை மேலும் செம்மைப்படுத்தி ஒரு ஆரோக்கியமாக நிலம் புலம் இணைந்த வகையிலே நாங்கள் ஒரு தேசமாக இந்த விடயங்களை முன்னெடுப்பதுதான் அதிலே ஒரு சால பொருத்தமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி இருந்தோம். ஆகவே இதிலே குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் அடிக்கடி கூறுவதை போன்று நேரடியாக சந்தித்து கலந்துரையாடுகின்ற போது ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகளையும் அந்த மன கசப்புகளையும் அந்த இடைவெளிகளையும் குறைத்து ஒரு ஆரோக்கியமான நிலையை நோக்கி முன்னகர முடியும். ஆகவே தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, நாங்கள் 8 பேர் இருக்கின்றோம், இல்ல பின்னிருந்து கடிவாளத்தை போடுகின்ற சுமந்திரன் தரப்பினர் இந்த விடயத்தை எப்படியே விட்டு விட்டால் ஸ்ரீதரன் வளர்ந்து விடுவார், ஸ்ரீதரனுக்கான செல்வாக்கு வந்து விடுவார். ஏன்னா ஸ்ரீதரனோடு தான் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றது, ஸ்ரீதரன் ஊடாகத்தான் கட்சிக்குள் கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே ஸ்ரீதரன் இந்த இடத்திலே பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே இந்த இடத்திலே முன்னெடுப்புகளை சாணக்கியன் ஒரு தரப்பாக அங்கே வெளி தோன்றக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே கயந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் இந்த அடிப்படையில இந்த விடயங்கள் நகர்கின்ற போது சுமந்திரனுக்கோ இல்லை சுமந்திரனுடைய கைத்தறியாக இருக்கின்ற சாணக்கியனுக்கோ அங்கே வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆகவே எதிர்காலத்திலே ஒரு தமிழர்களுடைய ஒரு தேச விடுதலை சார்ந்து இல்லை அரசியலமைப்பிலே தமிழ் மக்களுடைய விவகாரம் சார்ந்து ஸ்ரீதரன் அதிலே தமிழரசு கட்சி சார்பாக ஒரு தரப்பாக பங்கு பற்றி இருக்கின்றார் என்கிற நிலைப்பாடு என்பது தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை வலுப்படுத்திவிடும். ஆகவே இதை குழப்ப வேண்டும். எனக்கு 2 கண் போனால் மறுபடியும் எதிர்க்கு 1 கண் போன ஒரு சகுனம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கின்ற வேலையை போன்று இப்போது ஒட்டுமொத்தமாக ஸ்ரீதரனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் 15 ஆண்டு காலமாக பலரும் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பிலே தமிழரசு கட்சி என்ற தமிழரசு கட்சியினுடைய பின்னடிப்பு என்பது இதை முற்றுமுழுதாகவே பலகீனப்படுத்தும். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி சார்பாக இருக்கின்றார்கள். அதிலே சாணக்கியன் உள்ளிட்ட ஒரு சிலரை தவிர இப்ப இந்த முடிவை மீறி மற்றவர்கள் எவ்வாறு ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரை காலமும் கட்சி ரீதியாக முடிவெடுக்கவில்லை என்பதற்காக அவரும் மௌனமாக இருந்ததை போன்று இந்த முன்னெடுப்பிலும் கட்சி முடிவெடுத்து விட்டது. ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் என்று இருக்க போகின்றாரா, இல்லை ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுத்து இல்லை இதிலே நாங்கள் பங்கெடுக்க போகின்றோம் என்று அவர் தன் சார்பான கோதாசன், ஸ்ரீநேசன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டோடு ஒத்துவரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவை அப்படி ஒத்துவரக்கூடியவர்களை முனைத்துக் கொண்டு இவர் பயணிக்க போகின்றாரா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஆகவே இது சுமந்திரன் தரப்பினருடைய ஒரு தமிழ் மக்களுக்கு விரோதமான நிலைப்பாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இதிலே CVK சிவஞானம் அவர்கள் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் என்ன அவர் தான் கூறியிருக்கின்றார். அழைப்பு வந்தால் பரிசீலிக்க தயார் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் கட்சி முடிவு எடுக்கின்றது. அப்ப இவர் யார்? பொம்மை. இவர் ஒரு பதில் தலைவராக இருந்தாலும் அவர் முடிவெடுக்கிற இடத்திலே அவர் இல்லை என்பது இதன் மூலமாக தெரிகின்றது. ஆகவே முடிவு வேறொரு இடத்திலே எடுக்கப்படுகின்றது. திரைமறைவிலே மறைகரமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தரப்பினர் தான் கட்சி சார்பான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. அதில் ஒரு செயல்பாட்டு தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் இதிலே நேரடியாக ஈடுபடுகின்றார். பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் இதிலே பங்கெடுக்க ஆர்வமாக இருக்கின்றோம் என்கின்றார். அழைப்பு வந்தால் பரிசீலிக்கலாம் என்கின்றார். ஆனால் கட்சி முடிவு இதுக்கு நேர்விரோதமாக எடுக்கப்படுகின்றது. ஆகவே இன்றும் தோற்கடிக்கப்பட்டாலும் சுமந்திரன் அவர்களுடைய கைகளில் தான் தமிழரசு கட்சியினுடைய குடுமி இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி என்பது இப்போதும் ஒரு தமிழர் விரோதமான சக்தியினுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக
உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவது போல் நான் அவதானிக்கின்றேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் CVK சிவஞானம் அவர்களை நேரடியாக போய் சந்திப்பதாக கூறுவர். இப்போ வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுவீர்கள் இல்லை தொடக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் அவ்வாறு ஒன்று நிலையும் இல்லாமல் கீழே இறங்கி போய் சந்தித்திருக்கிறார். என்ன காரணத்துக்காக சந்தித்திருந்தால் இந்த சந்திப்பினூடாக என்ன வழி வந்திருக்கிறது? உண்மையில் எனக்கு நேற்றைய தினம் தமிழரசு கட்சி சார்பாக தங்களுக்கு நேரடியாக அழைப்பு வரவில்லை என்ற ஒரு காரணத்தை தான் CVK சிவஞானம் அவர்கள் கூறியிருந்தார். அதற்கு நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது என்றால், ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு செயல்பாட்டு தலைவராக இருந்தாலும் கட்சியிலே அவரினால் இன்னும் ஒரு கோலோச்ச முடியாத அளவுக்கு தான் கட்சி கட்டமைப்பு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மாவை சேனாராயாவுக்கு எதிராக சதிவேலை பின்னப்பட்டு அவர் எழுதிய அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஒரு முறைமைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அதை ஒரு துரும்புச்சீட்டாக பயன்படுத்தி அவரை அந்த பதவியிலிருந்து ஒரு கட்டாயமாக விலக்கிவிட்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாடிக்கேற்ற மூடிய போன்று இருக்கின்ற CVK சிவஞானத்தை, அவரும் பதவி ஆசைகள் பிடித்து அலைந்து திரிகின்ற ஒருவர், ஆகவே அவரை அந்த இடத்திலே போட்டுவிட்டு தங்களுடைய விடயங்களை நகர்த்தி கொண்டு போகின்றார்கள் என்று சொன்னால், CVK சிவஞானம் அவர்களுடைய கட்சி கட்டமைப்பு ரீதியாக இல்லை என்பதைத்தான் இதன் மூலமாக உணர்த்துகின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த விவகாரம் சென்று கொண்டிருந்த போது நேற்றைய தினம் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் CVK சிவஞானம் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர் அந்த ஒரு கடிதம் ஒன்றை அழைப்பை வழங்கி இருக்கின்றார். அதாவது நாங்கள் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய மூன்றும் இணைந்து இந்த விவகாரத்திலே ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலே உங்களுடைய கட்சி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு வசதியாக நாங்கள் அந்த திகதியை மாற்றி இருக்கின்றோம். அதாவது 27ஆம் தேதிக்கு இதை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். ஆகவே தமிழரசு கட்சி இந்த கோரிக்கையை பரிசீலித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த 27ஆம் தேதி கலந்து கொள்வதிலே ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால், திகதிகள் நேரங்கள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், மூன்று கட்சிகளும் மூன்று தரப்புகளும் இணைந்து பேசி அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். அதாவது 27ஆம் தேதி என்பது கூட நாங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றால் தமிழரசு கட்சி இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் அதற்காக எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு, அதாவது தேதியை மாற்றுவதற்கும் நேரத்தை மாற்றி அமைப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியை இணைத்துக் கொண்டு இந்த முயற்சியிலே செயல்பட வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திர பொன்னம்பலம் தரப்பு ஒரு உறுதியாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது என்னென்று சொன்னால், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்தால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவள் 2 பேராலுமே எதுவுமே சாதித்து விட முடியாது இந்த அரசியலமைப்பு விவகாரத்தில். ஏனால் 8 பேர் போன்ற ஒரு பாராளுமன்ற தரப்பாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. இதிலே நான் பெருசு நீ பெருசு என்பதற்கு அப்பால் இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் அந்த அரசியலமைப்பு குழுவிலே இந்த தமிழ் கட்சிகள் சார்பாக முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை நோக்கித்தான் இவர்கள் நகர்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஸ்ரீதரன் அவர்களை அந்த பாராளுமன்றத்திலே அந்த அரசியலமைப்பு குழுவிலே அந்த சிறுபான்மை கட்சிகள் சார்பாக ஒரு பிரதிநிதியை அங்கே உள்வாங்கிய போது, அங்கே ஸ்ரீதரன் அவர்களுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வாக்களித்து அவரை தெரிவு செய்வதற்கு முன்வந்தது இந்த ஒரு அடிப்படை தான். அந்த இடத்துக்கு ஸ்ரீதரன் அவர்களையும் ஒரு சட்ட ஆலோசனைகள் அரசியலமைப்பு உருவாக்க குழுவிலே வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் உள்ளிருக்கக்கூடிய வகையில் தான் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த அடிப்படையிலே அதுக்கு மிக பொருத்தமானவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பது நாங்கள் மறக்க முடியாத உண்மை. ஆனால் இப்போதைய நிலைமையிலே ஒரு சட்ட ஆளுமையும் சட்ட ஒரு அறிவும் தமிழ் மக்களுடைய ஒரு தேச ஒரு அரசியல் அபிலாசைகள் தொடர்பாக ஒரு விட்டுக் கொடுப்பற்ற நிலையிலே அந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு தரப்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கின்றார். அவரை தவிர இப்போதைய நிலைமையில ஸ்ரீதரன் அவர்களுக்கோ செல்வம் அடக்கலாத அவர்களுக்கோ அந்த தகுதி இல்லை. குறிப்பாக அவர்கள் ஒரு சட்ட ஆளுமையற்றவர்கள், அதாவது சட்ட புலமையற்றவர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு பரம்பரையாக ஒரு சட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு பரம்பரை அந்த பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் ஒரு சட்டத்தரணி, மும்மொழி ஆற்றல் கொண்டவர்,
அதே நேரத்திலே அவரும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக ஒரு உறுதியாக பயணிக்கக்கூடிய ஒருவர். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கின்ற போது கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள்தான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். அவர் செல்வதாக இருந்தால் இவர்கள் எல்லோருமே இணைந்தால்தான் அதை செய்ய முடியும். இல்லை, நாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் ஒருவரை முன்னிலைப்படுத்த போகின்றோம் என்று அவர்கள் முற்படுவார்களாக இருந்தால் இந்த இடம் ஒரு குழப்பகரமானதாக இருக்கும். ஆகவே ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே உண்மையிலே நான் பெரிது நீ பெரிது என்கின்ற பேதமைகளை கடந்து நாங்கள் உறுதியாக கயந்தமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஒரு கடிவாளம் தேவை. அந்த கடிவாளமாக தமிழரசு கட்சி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள் இதுவரை கடந்த 15 ஆண்டு காலத்துக்கு பொறுப்பு கூறவில்லை. 15 ஆண்டு காலமாக பல ஒற்றுமை முயற்சிகளுக்கு ஆப்பு வைத்துவிட்டு தமிழ் மக்களை இப்படியான நெருக்கடியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு அதற்கு எந்த விதத்திலுமே பொறுப்பு கூறாமல், எந்த விதத்திலுமே ஒரு கூச்சம் இல்லாமல் தாங்களே ஒரு தேசபக்தர்களாக காட்டிக்கொண்டு இன்று அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்கின்ற போது, இதே நாளை ஒரு நிலைமைகள் கைகூடி வருகின்ற போது இது நாங்கள்தான் என்று தங்களுடைய கட்சி சார்பாகவோ இல்லை தங்களுடைய தனி நபர் சார்ந்தோ இந்த விடயங்களை அவர்கள் அறுவடை செய்ய முற்படுவார்களாக இருந்தால் அங்குதான் சிக்கல்கள் உருவாகும். ஆகவே அப்படியான ஒரு நிலைமையில கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள் இதிலே தலைமை தாங்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதற்கு மிக பொருத்தமான தகுதியான ஒருவர் அவர் தான். இந்த நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்தார். அவர் அந்த இடத்தை சரியான முறையில பயன்படுத்தவில்லை. சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் தன்னுடைய அறிவை தன் சார்ந்த மக்களுக்கு பயன்படுத்தாமல் வேறு தரப்பினருக்கு பயன்படுத்துகின்றார். அதுதான் சாவக்கேடு. உண்மையிலே மிக நிறைந்த அதுக்கு பொருத்தமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் சுமந்திரன் அவர்கள். ஆனால் அவர் வாக்களித்த மக்களுக்காகவோ இல்லை தன் சார்ந்த இனத்துக்காகவோ அல்லாமல் அவருடைய எஜமானர்களுக்கு எலும்பு துண்டுகளை தூக்கி போடுவர்களுக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கின்றார். ஆனால் கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், சுமந்திரன் அவர்களை போன்று சட்ட பின்னணியிலே சற்றும் எந்த விதத்திலுமே ஒரு குறையாத ஒருவர். ஆகவே அவரை இந்த இடத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆகவே கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த இலக்கை நோக்கி அவர் நீங்கள் கூறியதை போன்று இதுவரை காலமும் தொடக்கு பார்த்தவர்கள், தமிழ் தேசியத்திலே தொடக்கு பார்த்தவர்கள், தாங்கள்தான் சுத்த தங்கம் என்று கூறிக்கொண்டு தொடக்கு பார்த்த தரப்பினர் இன்று இவ்வாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த முன்னெடுப்புகளே பலகீனமாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக மிக கரிசனையோடு அவர்கள் இந்த முன்னெடுப்பிலே ஈடுபட்டு வருவது என்பது நாங்கள் மனதார அதை பாராட்டுகின்றோம். அந்த விடயங்களை நாங்கள் ஒரு நேர்மையாக வெளிப்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே கயந்தமார் பொன்னம்பலம் அவர்கள் உடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கானதாக இல்லாமல் ஒரு தமிழர் தேசத்துக்காக ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த தருணத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 மாற்றத்துக்கான ஒரு நிலை மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நாங்கள் மனசார வரவேற்போம். அவ்வாறு தொடர்ந்து விடாமல் அந்த தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அந்த தொடர் முயற்சி இருந்தால், நீங்கள் கூறியது போல் அவருடைய பின்னணி, அவருடைய பாட்டனார், பேரன், அவர்களுடைய அரசியல் ஈடுபாடு இவரிடம் நிச்சயமாக ஒரு துளிதனும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கும். எனவே அவர் இதை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இப்போ இராமேந்திரன் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி தொடர்பாக, அரசியல் அமைப்பு தொடர்பாக நிராகரித்து வெளியேறிய தமிழரசு கட்சி தொடர்பாக ஒரு சுருக்கமாக உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழ் அரசியல் பரப்புக்குள் திட்டமிட்டு அவர்கள் இவரை புகுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முதல் தடவையாக தேசிய பட்டியலில் உண்டாக வந்தார். 2ஆம் தடவையாக வரும்பொழுது சுத்துமாத்து செய்து உங்களுக்கு தெரியும் கடைசி நேரில் நடந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும். 3ஆம் தடவை நிச்சயமாக உண்மை நிலை வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, நிராகரிக்கப்பட்டு விட்டார். ஆனால் நிராகரிக்கப்பட்டாலும் அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்தி கொண்டிருக்கின்றார். இது எவ்வளவு ஆபத்தாக அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இது மிக மிக மோசமான ஆபத்து என்றால், தமிழரசு கட்சி என்பது நாங்கள் இது சுமந்திரன், சம்பந்தன் போன்றவர்களுக்காகவோ சாணக்கியன் போன்றவர்களுக்காகவோ தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய ஒன்று அல்ல. தந்தை செல்வநாயகம் அவர்கள், தமிழர் தந்தையாக மதிக்கப்பட்ட தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியலுக்காக அந்த கட்சியை அவர் ஸ்தாபித்தார். அதாவது சமஸ்தி கட்சி என்று சொல்லி அதை உருவாக்கியது. அது வெறுமனே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய சொத்தாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் விடுதலை அரசியலை முன்னெடுப்பதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அது.
ஆகவே அதிலே இன்று சில கருநாகங்கள் புகுந்து அங்கே குடிகொண்டு அங்கே அதை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பதற்காக அந்த தமிழரசு கட்சியை நாங்கள் முற்றாக கைவிட வேண்டும் என்பதல்ல. ஆக அந்த தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு பலம் மிக்க ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு கட்சி கட்டமைப்போடு வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சியை நாங்கள் இவ்வாறான தரப்பினர் மறைமுகமாக இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடு. இன்று அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு கட்சிக்குள்ள இவ்வாறான ஒரு குழப்பங்களை மேற்கொண்டவர், எவ்வளவு அவமானங்களை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தினவர் என்று எல்லோருக்குமே தெரியும். இப்போது அவரும் அந்த வகைக்குள் வந்திருக்கின்றார். ஆனால் அவர் ஏற்கனவே இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பது தொடர்பாக அவர் பல வியூகங்களை வகுத்திருந்தார். அதன் காரணமாக தான் கட்சிக்குள்ளே ஒரு மூலக்கிளைகள் ஒரு தொகுதி கிளைகள் எல்லாவற்றிலுமே தன்னுடைய விசுவாசம் உள்ளவர்களை அவர் கொண்டு வந்து அங்கே வாக்களிக்கக்கூடியவர்களை முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்களிலும் தன்னுடைய விசுவாசிகளை அங்கே நிறைத்து வைத்திருக்கின்றார். இதன் காரணமாக தான் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் மட்டும் இருக்க அவர் ஏனைய மாவட்டங்களிலே சுமந்திரன் அவர்கள் தனக்கான ஆதரவு தளத்தை பெருக்கி வைத்திருக்கின்றார். ஆகவே அதன் காரணமாகத்தான் இன்றும் அவர் கடிவாளத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு தமிழரசு கட்சியை தமிழர் விரோதமான நிலைப்பாட்டிலே வழி நடத்தி வருகின்றார். அவர் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று சொன்னார். என்று பாருங்கள், இந்த ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு தருணத்திலே இருக்கின்றோம். இன்று சோல்பரி ஜாப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலே தமிழ் மக்களுக்கான தனித்தான இறமை தொடர்பாக அங்கே வலியுறுத்தப்படாதனுடைய காரணமாக நாங்கள் இன்று இந்த ஒற்றையாட்சிக்குள் இலங்கை சுதந்திரம் பெற்ற போது சிங்களவர்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்களை நகர்த்தக்கூடிய கட்டத்திலே விட்டு சென்றார்கள். அதன் காரணமாக இந்த தமிழர்கள் இப்படியான ஒரு நெருக்கு வாரத்தை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அதுக்கு மட்டுமல்லாமல் அதுக்கு பின்வந்த அரசியலமைப்பு உருவாக்க காலங்களிலும் இவ்வாறான முயற்சிகள் நடைபெற்றது. இன்று அந்த கடந்த கால வரலாற்று தவறுகளையும் அந்த வரலாற்று துரோகங்களையும் நாங்கள் சரி செய்து ஒரு தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை ஒரு நேர்கொண்ட பாதையில கொண்டு செல்வதற்கான இந்த முயற்சி என்பது எல்லோருமே இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆக இதிலே தமிழரசு கட்சி பின்வாங்கினால் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் மக்களுக்கான உறுதியான எந்த ஒரு செய்தியையுமே நாங்கள் சொல்ல முடியாதவர்களாக போவோம். யார் எதை சொல்வது? 4 பேர் 4 செய்தியை சொல்கின்ற போது அது தமிழ் மக்களுக்கான உரிமைகளை நிராகரிக்கக்கூடிய தரப்பினருக்கு அது வாய்ப்பாக அமையும். நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலாக இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை இந்த அரசியலமைப்பினூடாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கொண்டு வருமாக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கின்றோம் என்று ஒரே குரலாக ஒன்றுபட்டு ஆணித்தரமாக தேசமாக நாங்கள் அந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற போதுதான் அது எங்களுக்கானதாக அமையும். ஆனால் அப்படி அல்லாமல் இதை குழப்பி சிங்களத்துக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த சுமந்திரன் தரப்பு இதை குழப்புகின்றது. இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழரசு கட்சி சார்பாக ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக ஏற்கனவே அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு பிரேரணையை கொடுத்திருக்கின்றோம் என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு வரவை கொடுத்தது, நீதியரசரும் ஒரு வரவை கொடுத்தாரு, தமிழரசு கட்சியும் ஒரு வரவை கொடுத்தது. எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரவை கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? எல்லோருமே அடிப்படையில வேறு வேறு விடயங்களைத்தான் வலியுறுத்துகின்ற நிலைமை இருந்தது. ஆகவே சிங்களத்தால் நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. நீங்கள் எல்லோருமே எப்படி இருந்தால் நாங்கள் எதை எடுத்துக்கொள்வது? அவர்கள் அதிலே ஒன்றை தங்களுக்கு அந்த அந்த எல்லோருமே பிரித்து பிரித்து அனுப்பினதிலே தங்களுக்கு சாதகமான சில விடயங்களை இந்த நாங்கள் உங்களுடைய இதை எடுத்திருக்கிறோம், உங்களுடைய இதை எடுத்திருக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து போட ஒரு சாம்பாரா வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி அவங்களோட காட்ட முற்படுவாங்க. அப்படி இல்லாமல் இதுதான் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு தென்னிலங்கைக்கு நாங்கள் சொல்கின்ற போது அதன் மூலமாக ஒன்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றால் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார்கள். அந்த நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு இந்த தருணம் மிக முக்கியம். இந்த தமிழர்கள் தேசமாக சிங்களத்துக்கு ஒரு ஆணித்தரமாக செய்தியை சொல்ல வேண்டிய நேரத்திலே அதற்கு முட்டுக்கடை போடுகின்ற வகையிலே தமிழரசு கட்சி செயல்படுவது மிக பாரதூரமான நிலைப்பாடு. ஆகவே சுமந்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் மறைகரமாக இருந்து கொண்டு தமிழரசு கட்சியை தமிழர் விரோதமான பாதையிலே வழிநடத்த முற்படுவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலையும் ஒரு சாபக்கேடான நிலைமையை நோக்கி நகர்த்துவதற்கு தான் அது வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் முள்ளிவாய்க்காலிலே மூச்சடங்கி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்களையும் ஒரு வீண் போகக்கூடிய வகை என்று போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் லட்சியம் மாறாது. இன்று இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அரசியல் ரீதியாக மரவழியிலும் 3 தசாப்தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இன்று அந்த போராட்டம் என்பது ஒரு அங்கிலோட்டமாக அடுத்த கட்டத்திலே ஒரு இளைஞர்கள் தங்களுக்கே உரிய ஒரு வீரியத்தோடு அவர்கள்
திருப்பி அடிப்பதொன்றுதான் தமிழ் இனத்துக்கான தற்பாதுகாப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு சிங்களத்தினுடைய இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக அவர்கள் கைகளில் ஆயுதங்களை தூக்கினார்கள். அந்த ஆயுதங்கள் தூக்கி ஒரு 3 தசாப்தங்கள் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பரனாக அந்த விடுதலை போராட்டம் இருந்தது. அவை அரசியல் வழி அறவழியிலே தொடங்கிய போராட்டம் ஆயுத போராட்டமாக வீழ்ச்சி பெற்று இன்று உலகத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு தலைநிமிர்வை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த ஆயுத போராட்டம் வளர்ச்சி பெற்றது. ஆகவே அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளிலே நாங்கள் இந்த அரசியல் போராட்டமும் அறவழி போராட்டமும் தோற்று போன அந்த நொடி பொழுதிலிருந்து ஆயுத போராட்டம் வீழ்ச்சி பெற்று அங்கே கால இடைவெளி என்பது இல்லை. அங்க அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்கியது ஆயுத போராட்டம். ஆனால் ஆயுத போராட்டம் வீழ்ந்த இடத்திலிருந்து அரசியலால் மீண்டும் நிமிர முடியாமல் 15 ஆண்டுகள் நாங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம். இனிமேலும் ஒரு நொடி பொழுது என்று நாங்கள் தாமதிக்க முடியாது. ஆகவே அந்த அஞ்சல் ஓட்டம் என்பது இடையறந்து போகாமல் நாங்கள் தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்திலே நாங்கள் தேசமாக எங்களுடைய பிரதிபலிப்பை காட்டியாக வேண்டும். ஆகவே அந்த அங்கே தொடங்கிய போராட்டம் எந்தவித தொய்வும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான விடுதலை அரசியல் முன்கொண்டு நகர்த்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த புதிய அரசியலமைப்பு விவகாரத்திலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முன்னெடுப்பு என்பது வெற்றி பெற வேண்டும். அதை குழப்புகின்ற எவராக இருந்தாலும் அவர்கள் தமிழின விரோதிகள் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். ஆகவே சுமந்திரன் தரப்பினருடைய இந்த முட்டுக்கட்டைகள் என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பின்னடைவுகள். ஆகவே உண்மையான இப்போது கூட நாங்கள் கடந்த 4-5 ஆண்டுகளாக கூறி வருகின்றோம், உண்மையாக தமிழரசு கட்சியை நேசிப்பவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள், தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் தரப்பினரை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதை சரியான முறையில் செய்து தமிழரசு கட்சியை பாதுகாப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி வந்தோம். இன்று அதை அவர்கள் மீறியதன் காரணமாக இன்று அந்த கட்சியே தமிழ் மக்களுக்கு விரோதமாக செல்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இப்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு, அவர் தோற்கடிக்கப்பட்டவராக வெளியே இருக்கின்றார். ஆகவே இப்போது தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் தரப்பினர் கூட இனிமேலும் கள்ள மௌனம் காக்காமல், என்றால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு இவ்வாறு மரகரமாக செயல்படுகின்ற போது இவர் கோதாசன், ஸ்ரீநேசன் போன்றவர்கள் என்று அவருடைய பக்கபலமாக இருக்கின்றார்கள். அப்படி சாணக்கியன் என்ற ஒரு சிலரை தவிர அங்கு ஏனையவர்கள் ஸ்ரீதரனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு இந்த சதிகளை முறியடித்து அவர் தமிழ் மக்களுடைய ஒரு தேச நலன் சார்ந்த விடயத்திலே தமிழரசு கட்சியை பயணிப்பதற்கு அவர் ஒரு வழித்தடத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சுமந்திரனுடைய அந்த தமிழின துரோக நடவடிக்கையிலே தமிழரசு கட்சி காணாமல் போகின்ற போது அதுல எல்லோருமே அடிபட்டு போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை உருவாகும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமதரன். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் தேர்தலினூடாக மாற்றம் வந்திருந்தாலும் ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையை மாற்ற மக்கள் முன்வர வேண்டும். ஆரோக்கியமான ஒரு நிலைமையை நான் பார்க்கிறேன். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இப்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது நான் நினைக்கிறேன் நிறைய பேர் எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் எல்லோரும் ஓரளவுக்கேனும் இதே பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். இதே பாதையில் பயணிப்பார்கள், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வார்கள் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.